Hi friends, welcome to Sugi Mango Kitchen. இன்னைக்கு நம்ம நைட் கிச்சன் க்ளீனிங் தான் பார்க்க போறோம். ஒரு 5 விஷயம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படினா போதும். காலையில பாக்கும்போது கிச்சன் வந்து நல்லா க்ளீனா இருக்கும். இது கண்டினியூவா ஒரு வாரம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படினா அது நம்மளோட பழக்கமாவே மாறி போகும். அதுக்கு அப்புறம் டெய்லி அதை செய்ய ஆரம்பிச்சிரோம். அப்போ வந்து கிச்சனும் எப்பவுமே பார்க்க நீட்டா இருக்கும். இப்போ நான் க்ளீன் பண்ண போறேன். இத தான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படினு இருக்கேன். நம்ம கழுவ வேண்டியது எல்லாத்தையும் சிங்க்ல எடுத்து போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கவுண்டர் டாப்பை காலி பண்ணனும். இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கணும். ஸோ நைட்டு சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கவுண்டர் டாப் மேலே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு. இதில் வந்து பால் இருக்குது. இது வந்து சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸோ இது ரெண்டையும், மற்றபடி வேறு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது ரெண்டையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி வச்சுருப்போம்ல, உப்பு, புளி, எண்ணெய், இந்த மாதிரி பொருள்லாம் வச்சுருப்போம். இது மேலே வந்து அன்றைக்கி நம்ம சமைக்கிறது எல்லாம் எண்ணெய் வந்து மேலே பட்டிருக்கோம். இது வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லை வாரத்தில் 2 தடவை இந்த மாதிரி மேலேயாவது தொடச்சி வைக்கணும். இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் போயிடும். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ரஃபாக தொடச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தோசை சுடும்போது மாவு பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கும்போது கொஞ்சம் வெங்காயம் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து தொடச்சி ரஃபாக தொடச்சி எடுத்துடலாம். கவுண்டர் டாப் மேலே இருக்கிற அந்த சின்ன சின்ன இதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரஃபாக தொடச்சி எடுத்துடலாம். வெறும் காஞ்ச துணியில தான் சும்மா ரஃபாக தொடச்சி எடுத்துருக்கிறோம். இதுக்கே வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். கழுவ வேண்டிய பாத்திரம் எல்லாம் கழுவுறதுக்கு போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கழுவி எடுத்துக்கலாம். நைட்டு சமையல் முடிச்சு டயர்டாக இருந்து அதோட பாத்திரத்தையும் கழுவி வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் 10 நிமிஷம் அதுக்காக ஒதுக்கி கண்டிப்பாக கழுவிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து ஃப்ரீயாக இருக்கும், நிறைய டைம் இருக்கும். ஏன்னா கிச்சனில் பெருசாக வேலை இருக்காது. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறது, அப்புறம் லஞ்ச் இந்த மாதிரி செய்கிறது தான் இருக்கும். க்ளீனிங் வேலை அப்படின்னு காலையில் எதுவும் இருக்காது. எனக்கு வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா நான் கழுவிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது போதும் அப்படின்னு நமக்கே தோணும், ஆனாலும் திரும்ப திரும்ப கழுவிக்கிட்டே இருப்போம். ஆக்சுவலி இது ஒரு பிரச்சனை தான். ஸோ சீக்கிரம் கழுவுறதுக்கு நானும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டாச்சு. இதெல்லாம் காலையிலுக்குள்ளே நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் அது வைக்க வேண்டிய இடத்துல நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடா உப்பு அதை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் ஒரு துணியை வச்சு நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து கவுண்டர் டாப்பை துடைக்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து எண்ணெய் பிசுக்கு எல்லாம் இருந்ததுன்னா அப்படியே வந்துடும். இந்த சோடா உப்பு வந்து சமையல் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, என்ன கிளீனிங்க்கு வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். இதை போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது அது வந்து அப்படியே பளிச்சுன்னு மாறிடும். இப்போ இந்த கேஸ் அடுப்பில் இருந்து எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துடலாம். அடுப்பை தொடச்சிக்கலாம் முதல்ல. இப்போ அடுப்பு வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டோம். இந்த கேஸ் ஸ்டவ், சில்வரில் இருக்கிற இந்த கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம சோடா உப்பு மட்டுமே பயன்படுத்தினா போதும், நல்லா பளிச்சுன்னு வந்துடும். அடுப்பு க்ளீன் பண்ண கையோட அடுப்புக்கு மேலே இருக்கிற அந்த செவரில் இருக்கிற டைல்ஸு அதுலேயும் எண்ணெய் வந்து பட்டிருக்கும். நம்ம தாளிக்கும் போது எல்லா எண்ணெயும் அதில் படும். அதையும் ரஃபாக ஒருத்தோட தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா போதும், எப்போ அப்படியே புதுசாக இருக்கும். அடுப்பு சூப்பராக க்ளீனாக மாறிடுச்சு. இப்போ அந்த தண்ணியை வச்சுட்டு நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணலாம். இப்போ அந்த பேக்கிங் சோடா போட்டு அந்த தண்ணியை வச்சுட்டு நம்ம கவுண்டர் டாப்பையும் ஒரு சுற்றி அப்படியே தொடச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சுத்தமாகிடுச்சு. இது மட்டுமே போதும், நிறைய போடணும் அப்படின்னு தேவை கிடையாது. எப்போவாவது ஒரு தடவை நம்ம வந்து விம் லிக்விட் சேர்த்துக்கலாம், அதெல்லாம் சேர்த்து கூட தொடச்சி எடுக்கலாம். ஆனால் டெய்லி பண்ணுறதுக்கு இது மட்டுமே போதும். இது தொடச்சி முடிச்சுட்டு அப்படியே கறி துணியையும் நம்ம விம் லிக்விட் கொஞ்சமாக போட்டு நல்லா அலசி தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு எண்ணெய் அதெல்லாம் கூட போயிடும். டெய்லி ஒரு தடவை அதை நைட்டு வந்து அலசி காய போட்டுருங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பண்ண போகிறது சிங்கையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. கொஞ்சமாக விம் லிக்விட் போட்டு பைப்பு, அதில் இருக்கிற டைல்ஸு, சிங்க் எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்தில் கடகடன்னு தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா போதும், அப்படியே பளிச்சுன்னு மாறிடும். இது நிறைய நேரம் நின்று தேய்க்கிற அளவுக்குலாம் அழுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம ரெகுலராக செய்கிறதுனால எப்போவும் நீட்டாக தான் இருக்கும். அதனால 2 நிமிஷத்துலேயே நல்லா தேய்ச்சி முடிச்சிடலாம். இதையும் கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா சிங்கோட வேலையும் முடிஞ்சுது.
நைட்டு நம்ம பாத்திரம் கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா கரப்பான்பூச்சியே வராது, ஏன்னா அது வரதுக்கு தேவையே கிடையாது. அப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவி ஒதுக்கி வச்சாச்சு. சிங்கையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம். இவ்வளோதான் வேலை. இது வந்து ரெகுலராக செய்யும்போது நல்லா ஸ்பீடாக செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்போ வந்து டைம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம இந்த வேலையை வந்து முடிச்சிடலாம். க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஒரு ரவுண்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ கவுண்டர் டாப் எல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. அடுப்பும் க்ளீன் பண்ணிட்டோம். அடுப்புக்கு மேலே இருக்கிற அந்த டைல்ஸ் அதையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இவ்வளோதான் நைட்டு கிச்சன் கிளீனிங். நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறேன். நீங்கள் வேறு என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.